வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சூழ்ச்சியால் விஜய் பிரபாகரன் தோல்வி, விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேமுதிக மனு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாகரன் நின்ன தொகுதியில முறைகேடு நடந்திருப்பதாக தேமுதிக கட்சியின் நிர்வாகியும் முக்கிய தலைவருமான நம்ம விஜயகாந்த் பிரேமலதா அவங்க பாத்தீங்கன்னா மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விருதுநகரில் லோக்சபா தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையருக்கு தேமுதிக புகார் மனு அளித்திருக்காங்க. விருதுநகர் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூர் 3,85,256 வாக்குகளை பெற்று வென்றிருக்காங்க. இதுவரை தொடர்ந்து தேமுதிகவினர் விஜய் பிரபாகரன் 3,80,877 வாக்குகளை பெற்று வெறும் 4,379 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்காங்க. பாஜக சார்பில் போட்டியிட்ட ராதிகா 1,66,271 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்றிருந்தாங்க. மாணிக்கம் தாகூருக்கும் கடுமையான டஃப் கொடுத்தவர் விஜய பிரபாகரன். சுருக்கமாக சொல்ல போனால் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் பயம் காட்டினார் என்றே சொல்லலாம். கடைசியில் நடந்த ட்விஸ்டாக விஜய பிரபாகரன் குறைந்த வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த நிலையில விஜய பிரபாகரன் லோக்சபா தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை போது விஜய் பிரபாகரனுக்கு எதிராக சூழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என பிரேமலதா விஜயகாந்த் அவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க. இது குறித்து தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா அளித்த பேட்டி அளித்த போது விஜய் பிரபாகரன் தோற்கவில்லை, அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். திட்டமிட்டு சூழ்ச்சியால் விஜய் பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டார். உணவு இடைவேளை முடிந்தாலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டது. 13வது சுற்று வரை விஜய் பிரபாகரன் முன்னிலை இருந்தார். அந்த சுற்றில் தான் முறைகேடு நடந்தது. அதே போல நள்ளிரவில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. மற்ற தொகுதியில் எங்கள் வேட்பாளர்கள் தோல்வியடைந்ததை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இவ்வளவு குறைந்த வாக்கு வித்தியாசத்தை தோல்வியடைந்தது சூழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் செல்போனை அணைத்து வைப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு இமெயில் மூலம் புகார் அளித்திருக்கோம். மேலும் விருதுநகர் மறுவாக்கு எண்ணிக்கை நடக்க வேண்டும் என்று இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தெரிவித்திருக்காங்க. விஜயகாந்த் பிறந்த ஊர் என்பதால் தேமுதிக சார்பில் அந்த லோக்சபா தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிட்டார். அவருக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திரன் பாலாஜி, உதயகுமார் உள்ளிட்ட இருந்தாங்க. பிரேமலதாவும் இளைய மகன் சண்முக பாண்டியனும் பிரச்சாரம் செய்தாங்க. விஜய் பிரபாகரன் ஆரம்பத்தில் பின்னடைவை சந்தித்து வந்தாலும் பிறகு மாணிக்கம் தாகூருக்கு கடும் போட்டியாக திகழ்ந்தார். இந்த நிலையில்தான் விஜய் பிரபாகரன் தோல்வியை பிரேமலதா கடுமையாக விமர்சித்து வராங்க. இது குறித்து விருதுநகர் தொகுதியில் வென்ற மாணிக்கம் தாகூர் சில ஊடகங்கள் சொல்லுகையில் பிரேமலதா குற்றம் சாட்டு பொய்யானது, அது சரியான போக்கு இல்ல. வாக்கு எண்ணிக்கையின் போது விஜய் பிரபாகரனுக்கு முன்னாள் முதலமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் பூத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஏஜென்டாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி தவறு நடக்கும்? 2 மணி நேரம் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒன்று நடந்திருந்தால் அவர்கள் அங்கேயே பிரச்சனை செய்து கேட்டிருப்பாங்க. ஏன் அமைதியாக இருந்தாங்க? இரவு 7 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் அவர்கள் கிளம்பி போய்விட்டாங்க. அதன் பிறகு தபால் ஓட்டுகள் 5 மணி நேரமாக எண்ணப்பட்டது. நள்ளிரவு 1 மணி சான்றிதழை வாங்கினாங்க. விஜயகாந்த் பாடுபட்டு வளர்த்த கட்சியை பிரேமலதா தனது தவறான முடிவுகள் அளித்திருக்காங்க. தற்போதும் அவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்காங்க. விருதுநகரில் எதையும் பேசாமல் சென்னைக்கு போயிட்டு பேசினால் எப்படி? மறுவாக்கு எண்ணிக்கை அவர்கள் மனு செய்திருந்தால் அது அவர்களுடைய இஷ்டம் என மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.